நான் ஸ்ரீகரன். இந்த ஒருவர் என்ற பேரால் அறியப்பட்ட ஸ்ரீகரன் பேசுகிறேன். எங்கள் சாதனோட பிறப்பை பற்றி சில வார்த்தைகளை சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 33 வருஷம் நான் எங்கள் சாதனோட கூடவே காலத்தை கழிச்சிருக்கிறேன். இப்போ அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அஞ்சலி செலுத்தணும், அவருக்குரிய மரியாதை கொடுக்கணும் என்று நான் விரும்புகிறேன். அது ஏனென்றதற்கான விளக்கத்தை நம்ம சொல்லணும், நான் சொல்லணும், என்னோட பார்வையில் சொல்லணும். எங்களை தமிழக மக்களோட விடுதலை போராட்டத்தில் சக்தி அதை அடிக்கணும்னு நினைக்கிற சக்திகள் நிறைய இருக்குது. அந்த சக்திகள் பல உத்திகளை கையாண்டாங்க, பல பேரை பயன்படுத்துகிறாங்க. அந்த விஷயத்தில் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை அதுக்குள்ள நம்ம ஆழமாக போக நம்ம அது பெரிய மிகப்பெரிய விடயம். ஒரே விஷயத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியும். அதில் நாங்கள் பலியாடாக்கப்பட்டவங்க, அந்த நாங்கள் எல்லாரும் புரசா பலியாடாக்கப்பட்டவங்க தான் உண்மை. அதில் எங்களை எல்லாம் சிக்க வச்சு எங்க மூலமா ஒரு எங்க மக்களுக்காக போராடின ஒரு அமைப்பை சிதைக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, உலக அளவில் நசுக்கிறதுக்காக ஒரு பின்னப்பட்ட சதி வழக்கம். அப்ப எங்க மூலமா நாங்களோ கல்வியா பயன்படுத்தியிருக்காங்க. எங்க மூலம் அதை இயக்கம் தான் செய்து கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அப்படித்தான் பண்ணாங்க. அதோட பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, அந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கு ஒரு பல உத்திகள்ல ஒரு மிரட்டல், அச்சுறுத்தல் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு அதை மக்களுக்கு வெளிப்படுத்துறேன்னு சொன்னா அதுக்கு சில பேரை பலியாட ஆக்கிறாங்க. அதை பார்த்து மட்டும் எல்லாம் பயப்படுவாங்க. அது ஒரு குறியீடு. இப்படி நடந்துட்டு போனீங்கன்னா இப்படித்தான் பண்ணுவோம் மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை விதைக்கணும். அந்த பயத்தை விதைக்கிறதுக்கான ஒரு குறியீடா பயன்படுத்த ஆட்கள் தான் நாங்கள் அப்ப தெரிஞ்சு எங்களை குற்றவாளிகளை கணக்கு கட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இதோட பின்னணி. இதுல சாந்தனோட உயிர் ஒரு பக்கம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கின்றது உண்மை. வஞ்சனமா பறிக்கப்பட்டிருக்கின்றது உண்மை. அதை யாரும் மறக்க முடியாது. சரியா? அப்ப இருக்கிற மிச்சவங்களுக்காக அவங்க உயிரை பறிச்சாலும் இன்னைக்கு அவர் கொடுத்த அவரோட உயிர் கொடுத்தா அது அந்த விலை என்று சொல்லுவாங்க. அந்த தியாகம் இருக்குல்ல, அதுக்குரிய ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அதுக்குரிய அந்த மரியாதையும் அந்த இதை நம்ம கொடுக்கும்போது மரியாதையும் அதுக்குரிய விழுமியங்கள் சொல்லுவாங்க. அதை நம்ம கொடுக்கும் போதுதான் மற்றவங்களுக்கு இயல்பா சுகமா சொன்னா அதே மாதிரி தப்பு திருப்பி நடக்காது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இருக்கிறதுல நிறைய நடக்கலாம். அது செய்த ஒரே அநியத்தை தான் திரும்ப 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 செய்துட்டு இருக்கிறாங்க. சரியா? திரும்ப திரும்ப செய்திருக்காங்க. அப்ப அவருக்குரியதை கொடுக்கணும். அவருக்கு அநியாயம் நடந்திருக்குன்றது அந்த மக்கள் முழுமையா நம்புறாங்க, உணர்றாங்க, வழியில் இருக்கிறாங்க. அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த போது மட்டும்தான் இதே மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்துல தடுக்க முடியும். முழுமையா தடுக்க முடியாது. சரியா? ஒரு பிரேக்காவது கொடுங்க. நம்ம ஆசுவாசப்படுத்துவோம். சிக்கலான நிலைமையில சூழ்நிலை நாங்கள் வெளியே வர ஒரு டைம் ஆகுது நமக்கு கிடைக்கும். சரியா? வெளிப்படுத்தாம இருந்தான்னு சொன்னா திரும்ப 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 இதே மாதிரி தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இருக்கிறது காலையில யார் வேணா என்ன செய்வாங்கல்ல, அது எட்டவங்க என்று தெரிஞ்சுட்டா யார் வேணா என்ன செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். இந்த நிலைமையில புரிஞ்சு கொண்டு, சரியா, இந்த சிக்கல்ல இருந்து 15 மாசம் ஆயிடும். இன்றைக்கும் நாங்கள் இதை எப்படி வெளியே வர்றது? சரி, சாந்தனாவது ஊருக்கு போயிடுவாரு, அவர் போனா பிறகு நமக்கு கதவு பிறக்கும் என்று நம்ம நம்பிக்கொண்டு இருந்தோம். அவரை ஊருக்குள்ள மண்ணில் கால் வைக்க இங்கே வச்சு முடிச்சிட்டாங்க. அப்ப எங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? இதே நாளைக்கு எதிர்காலத்துல மற்றவங்களுக்கு தான் நடக்க போகுது. சாதாரணமா இந்தியா போய் நிம்மதியா வாழணும்னு வர்றவனை பிடிச்சி உள்ள போட்டு ஏதோ ஒரு கேஸ்ல போட்டு அவனை பலியாட ஆக்கிட்டு கடைசி வரையும் ஒரு திருப்பி பயன்படுத்தினாங்கன்றதுனா இப்படி நமக்கு முடிவெடுக்க நம்பிக்கை வரும். அந்த கேள்வியில எல்லாரும் வெளிப்படும்படிதான் நான் விரும்புறேன். இதுல நாங்க கூட சொல்றதுதான் சொல்றேன். அவங்க அப்படித்தான் செய்வாங்க. அவங்களுக்கு கூட அஜெண்டா இருக்குது. இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், அஜெண்டா இருக்குது. அவங்க அதுக்குதான் நடப்பாங்க. அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. சரி, நாம அதை புரிஞ்சு கொண்டு எங்களை காப்பாற்றிக் கொள்ள நம்ம தான் முயற்சி பண்ணுவோம். இதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். இதுல அபாண்டமான பழிச்சு ஓட்டுறேன் ஒன்றும் கிடையாது. இதுதான் நடக்குது.
எப்படி 32 வருஷம் வந்து உடம்பை மனசையும் பாதுகாக்கப்பட்ட இந்த மனுஷன் வந்து எங்க வந்து ஒரு வருஷம் கூட முடியல, அப்பவே அவன் உடம்பு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி அந்த சூழ்நிலை உருவாச்சு? இவ்வளவு மோசமான எப்படி சூழ்நிலை வந்துருக்குது? நம்ம யோசிக்க பண்றதுல்ல, சும்மா யோசனை சும்மா சந்தேகப்பட முடியாது. நம்ம சந்தேகப்படுறதுக்கான அடிப்படை காரணங்களுக்கு நடந்திருக்கல, ஆதாரங்கள் இருக்குல்ல. அதுதான் அதைத்தான் நம்ம பண்ணணும், கொண்டு போகணும், எல்லாரும் கொண்டு போகணும், உணரணும். திருப்பி நம்ம தப்பு நடக்கக்கூடாதுன்னா எல்லாரும் குரல் கொடுக்கணும். சரியா? அந்த குரலை கொடுக்குறதுன்றது வந்து இன்னைக்கு நம்ம சார்ந்த கொடுத்திருக்கிற அஞ்சலி, அடுத்த அஞ்சலி, அவருக்கு அஞ்சலி மூலமா கூட நம்ம அந்த உணர்வுகளை இந்த தாராளமா நம்ம எல்லாரும் வெளிப்படுத்தலாம். சரியா? அதுவே ஒரு மிகப்பெரிய செய்தியா வந்து போய் சேரும். இப்போ சேரும்போது அது இயல்பாக நமக்கு நல்லது செய்யும்ன்றதான் என்னோட பார்வை, என்னோட எண்ணம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். சரியா? எல்லாரும் சரியா நல்ல இதை நான் என்ன சொல்லியிருக்கலாம், சொல்லாம விட்டுருக்கலாம், தேவையில்லாத பேசிக்கலாம். எப்படி இருந்தாலும் இதோட சாராம்சம் உள்ளர்த்தங்களை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஒரு முக்கிய செய்திகள் நம்பிக்கையோட நான் இதை வந்து முடிக்கிறோமா.